கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தை வரவேற்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக இந்த காலாண்டு முழுவதும் சங்கீத புஸ்தகத்தை குறித்து ஆழமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். 8 பாடங்கள் கடந்து இந்த வாரம் பாடம் 9 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்கிற தலைப்பில் கூட இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த நல்ல பாடத்தை துவங்குவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ தேவரீர் நித்தமும் எங்களை உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நடத்தி அப்பா உம்முடைய வல்லமையான சத்தியத்தை ஆழமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் ராஜா. அதற்காக நன்றி. ஆம் தகப்பனே, இந்த நாளிலும் கூட அப்பா இதோ நல்ல பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். தியானிக்கும் இந்த வேலையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும்படியாகவும், பரிசுத்த ஆவியானவர் அப்பா சகல சத்தியங்களையும் எங்களுக்கு நீர் உணர்த்த வேண்டும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ராஜா, இந்த பாடத்தை நடத்துகிற போதகரோடும் அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளோடும் ராஜா, இந்த பாடத்தை வாசிக்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருந்து எங்களை நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜா, முற்றிலுமாக பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு மன்றாடுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து நல்ல பாடங்கள்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த வாரத்திலையும் கூட நல்ல பாடம் கொடுத்துருக்குறாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல பாடத்துக்கு ஒரு முன்னுரை மற்றும் மனப்பாட வசனம் சொல்லிருங்க பாஸ்டர். கர்த்தருடைய மகத்துவமான நாமம் மகிமைப்படுவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வார பாடம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவரை காட்டக்கூடிய சங்கீதத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை பற்றி இந்த வாரம் நம்ம படிக்க போகிறோம். நமக்கு பாடத்தினுடைய தலைப்பே ரொம்ப அழகாய் யார் இவர் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இப்போ ஸ்தோத்தரிக்கப்பட்டவராக, ஸ்தோத்தரிக்கப்படக்கூடியவராக, ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் பாத்திரராக நமக்காய் இறங்கி வந்த அந்த மேசியாவை குறித்து, வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொன்ன இந்த வார்த்தையை மையமாய் கொண்டு இந்த வாரத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். என்னெல்லாம் உருவகத்தை இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் என்று சொன்னால், சில சங்கீதங்கள் இவரை மீட்பராக சித்தரிக்கிறது. நமக்காய் வந்து நம்மை மீட்கக்கூடிய மீட்பராய் சித்தரிக்கிறது. சில சங்கீதம் நமக்கு மேய்ப்பராய் சித்தரிக்கிறது. மேய்ப்பராய், என்னை வழிநடத்துகிறவராய், மேசியாவாய் சித்தரிக்கிறது. சில சங்கீதங்கள் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணக்கூடிய உடன்படிக்கையின் பங்காளராக சித்தரிக்கிறது. அதை குறித்தும் அதோடு கூட அவரை நித்திய ராஜாவாக, என்றென்றைக்கும் நம்மை அரசாளக்கூடிய ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராய் உருவகப்படுத்தி சித்தரிக்கக்கூடிய சங்கீதங்கள். அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியனாய், பரலோக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரதான ஆசாரியனாய் சித்தரிக்கப்படக்கூடிய சங்கீதங்களை குறித்து இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். இதெல்லாம் சங்கீத புஸ்தகத்தை மையமாய் கொண்டு, சங்கீதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை மையமாய் கொண்டு, புதிய ஏற்பாட்டில் பேசப்பட்ட சில வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுடைய நிறைவேறுதல், இதெல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். பாடத்தினுடைய மனன வசனம் என்னன்னு சொன்னால், சங்கீதம் 118, 22, 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இப்போ ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இங்கே உருவகமாய் சொல்லப்படுகிறது. கல் என்று சொல்லப்படுகிறது. என்ன கல்லுனா மூளைக்கு தலைக்கல். இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அஸ்திபாரத்தினுடைய ரொம்ப முக்கியமான பிரதானம், பிரைம் ப்ரையாரிட்டி என்று சொல்லலாம், இல்லைன்னா கேப்ஸ்டோன் என்று சொல்லலாம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னு சொன்னால், அது ஆகாதது என்று தள்ளின கல். அநேகரால் தள்ளப்பட்ட கல்லாய், இது ஒன்றுக்கும் உபயோகமில்லை என்று தள்ளப்பட்ட நிலையில் இருந்த ஒரு கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது எப்படி ஆனது?
என்ன இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலம், சங்கீதக்காரன் ஏன் இதை உருவகமாய் சொல்லுகிறார் என்பதை இந்த வார்த்தையில் நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மீட்பர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவர் மீட்பராக இருப்பதற்காக அந்த உருவங்களாக சொல்லப்படுகிற சங்கீதங்களில் சங்கீதக்காரனாகிய தாவீது எப்படியெல்லாம் உருவகப்படுத்தி சொல்கிறார் பாஸ்டர்? சரி, இதை புரிந்துக்கிறதுக்காய் ஒரு அழகான ஒரு சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். எல்லாருக்கும் நிறைய பேர் மனனமாய் சொல்லக்கூடிய சங்கீதம் 23. ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நம்ம படித்தீங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தராகிய ஆண்டவரை மேய்ப்பராய் உருவகப்படுத்தக்கூடிய நிறைய சங்கீதங்கள் அங்கே சங்கீதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதங்களில் ரொம்ப முக்கியமாய், ரொம்ப பிரதானமாய் இந்த சங்கீதம் 23 காட்டப்படுகிறது. இந்த 23வது சங்கீதம் நம்ம எல்லாத்துக்குமே நன்றாய் தெரிந்தது தான். மேய்ப்பனாய் சித்திருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய நிலை, ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய உண்மையான அந்த தாகம் யாருக்கு தெரியும் என்று சொன்னால் மேய்ப்பனுக்கு தெரியும். இதை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். பல நாட்களுக்கு முன்பாக ஒரு ஓய்வு நாள் பாடத்தில் இதே காரியத்தை சொல்லியிருக்கிறேன். திரும்ப அதை ஞாபகப்படுத்தி கொள்வோமே. இந்த ஊழியக்காரர்களை 2 உருவகம் இருக்கிறது. ஒன்று மீனவன் என்று சொல்லும், உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்போ இந்த மேய்ப்பனுடைய ஒரு கவனம் எது மேலே இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆடு மேலே இருக்கும். இந்த மேய்ப்பர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் என்று சொன்னால், அவர்கள் இரவில் தூக்கத்திலையும் அவர்களுடைய கவனமெல்லாம் ஆட்டுக்குட்டி மேலே தான் இருக்கும். அவர்களுடைய பகல் நடக்கையிலும் அவர்களுடைய கவனமெல்லாம் ஆட்டுக்குட்டி மேலே தான் இருக்கும். இந்த ஆடுகளை வீட்டில் வச்சிருக்கிறவங்க வெளியே போனாலும் அவர்களுடைய சிந்தனை முழுக்க எது மேலே இருக்கும் என்று சொன்னால் ஆட்டு மேலே தான் இருக்கும். ஐயோ, ஆடை விட்டுட்டு வந்தேன், ஆடுக்கு தண்ணி வைக்கணும், ஆடுக்கு வந்து ஆகாரம் கொடுக்கணும். நான் பார்த்து வியந்த சில மேய்ப்பர்கள் உண்டு. கையில் ஒரு சின்ன அருவாவை எப்பயுமே அவங்களுடைய அந்த ட்ரௌசர் பாக்கெட்லேயோ இல்லை பின்னால் சொருகி வச்சுருப்பாங்க. எங்கே கடந்து சென்றாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஆடு சாப்பிடக்கூடிய ஒரு நுனி புல்லோ இல்லை ஆடு சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு ஆகாரம் கிடைத்து விட்டால் அடுத்த நிமிஷம் அதை வெட்டி அந்த ஆட்டுக்கு போட்டுருவாங்க. அது மேய்த்துட்டு போனால், இல்லை மேய்க்காமல் இவர்கள் கடந்து சென்றுதாங்கன்னு சொன்னால் உடனே அதை வெட்டி கொண்டு வந்து இந்த ஆட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ கவனம் முழுவதும் யார் மேலே இருக்க வேண்டும் சொன்னால் அந்த ஆடு மேலேயே தான் இங்கே இருந்துகிட்டே இருக்கும் இந்த மெய்ப்பனுக்கு. அதை விட இன்னொரு படி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு இந்த ஆடு மாறுது என்று சொன்னால் இந்த மெய்ப்பனுடைய கவனம் முழுவதும் அந்த ஆட்டு மேலே இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆடு மேய்க்கிறவர்களுக்கு, இந்த மேய்ப்பனுக்கு 2 முக்கியமான பணி இருக்கும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடுகளை கவனமாய் ஃபீட் பண்ணணும். 2வது, இந்த ஆட்டை எண்ணிக்கொண்டே இருப்பார். எத்தனை ஆட்டை கூட்டு போகிறோமோ அத்தனை ஆடும் பத்திரமா வரணும். ஒரு இடத்துலேருந்து, ஒரு தோப்பிலிருந்து இந்த ஆடு மேய்த்து அடுத்த இடத்திற்கு அந்த ஆடு கடந்து வருது என்று சொன்னால் எந்த ஆடும் அங்கே விடுபட்டு போயிடக்கூடாது என்பதற்காய் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடம் விட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ மேய்ப்பர்களுடைய அந்த நிலையில் கர்த்தராகிய ஆண்டவரை வைத்து உருவகப்படுத்தினோம் என்று சொன்னால், மேய்ப்பன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த ஆடுகள் மேலே கவனமாக இருக்கிறார். இந்த ஆடு வழி தப்பி போய்விடக்கூடாது என்பதற்காய் அது மரண இருளில் பள்ளத்தாக்கிலே போனாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் அது கூடையே கோலும் தடியையும் வைத்து இந்த ஆட்டை செவ்வையான பாதையில் வழிநடத்த வேண்டும். ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளும். மேய்ப்பன் அந்த ஆடுகளோடு கூட தொடர்பு உள்ளவனாக அந்த சத்தத்தை மேய்ப்பனுடைய சத்தம்தான் என்று புரிந்துக்கிற அளவிற்கு இந்த ஆடுகளோடு கூட தொடர்புடையதாக இருக்கும். இந்த எண்ணி பார்க்கிற இந்த வார்த்தையை இந்த பாடத்தினுடைய தலைப்புக்கு ஒப்பிட்டோம் என்று சொன்னால், மீட்பர். இந்த ஆடு சில நேரம் தவறிப்போய் முள்ளிலையோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையிலோ இந்த ஆடு மாட்டிக்கொண்டால் இந்த ஆட்டை காப்பாற்றுவதற்கு
ஒவ்வொரு இடமும் நகர நகர எண்ணிக்கொண்டிருப்பது, எண்ணி எண்ணி பார்த்து இந்த ஆட்டை வீட்டில் கொண்டு வந்து பட்டியில் சேர்க்கிற வரைக்கும் எண்ணிக்கொண்டே இருக்கிற அதே மனநிலை தான் என் பரலோகத்தின் ஆண்டவருக்கு இருக்கிறது. விழுந்து போன, இல்லை தவறி போன, இல்லை பாவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செதறி போகிறவர்களை இழுத்து கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறதற்கு, அவருடைய திட்டத்துக்கிணங்க வழிநடத்தப்படுவதற்கு இந்த மேய்ப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணியை ஆற்றுகிறார். இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் மீட்பராக, கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு தெய்வீக மீட்பராய், அது சாதாரணமாக இல்லை, தியாகம் செய்த ஒரு மீட்பராய். யோவான் 10வது அதிகாரம் 11 வாசித்தோம் என்று சொன்னால், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தன் சொந்தமல்லாதவனும் கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இப்போ இந்த ஆடுகளுக்காய் ஜீவனை அருளவராய், எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு உதாரணம், எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த இந்த லூக்கா 15வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 100 ஆட்டில் 1 ஆடு தொலைந்து போன அந்த ஓமை அம்மையார் எழுதுகிறாங்க. அந்த 99 ஆடுகளும் 99 ஆடுகளும் விழுந்து போகாத 99 உலகங்களுடைய உருவகமாய், இந்த ஒரு ஆடு விழுந்து போன இந்த உலகமாய் காட்டப்படுகிறது. விழுந்து போன இந்த ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தது நிமித்தமாய் தெய்வீக மீட்பராய், இதுவரைக்கும் எத்தனையோ இந்த ஆடுகள் கர்த்தராகிய ஆண்டவரை ஆட்டுக்கும் ஒப்பிடப்படுறார், மேய்ப்பனுக்கும் ஒப்பிடப்படுகிறார். எத்தனையோ ஆடுகள் உண்மையாகவே அந்த பலிபீடத்தில் பலியானது. ஆனால் அது மீட்பை அருளலை, ஆனால் ஒரு தெய்வீக மீட்பராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இறங்கி வந்து மரித்ததை தான் அடுத்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். அதே போல் அவரே தான் மெய்ப்பராகவும் இருக்கிறாரு, அவரே தான் ஆடாகவும் இருக்கிறாரு. அப்போ அவரை வந்து மெசியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சங்கீதங்களில் மெசியா எப்படி உருவாக்கப்படுத்துகிறார் பாஸ்டர்? சரி, இப்போ மேசியா என்ற வார்த்தை நேரடியாக அங்கே காண முடியாது. வேதாகமத்தில் தானியேல் புஸ்தகத்தில் தான் மேசியா என்ற வார்த்தை வருகிறது. மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லி தானியேல் புஸ்தகம்தான் சொல்லுகிறது. இப்போ மேசியாவாய் உருவகப்படுத்தக்கூடிய இந்த சங்கீதங்களில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதை இன்னொரு வார்த்தையாக சொல்லலாம், ஆகாததென்று தள்ளினக்கள். இப்போ நம்ம மனப்பாட வசனத்தில் கூட படித்தோம், ஆகாததென்று தள்ளினக்கள். யாரால் இது ஆகாது என்று தள்ளப்பட்டது என்று சொன்னால் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளினக்கள். இப்போ இந்த மேசியா வரப்போகிறாரு, இப்போ அருளப்போகிறார் என்று சொல்லி மீதி இருக்கக்கூடிய புறஜாதிகளை காட்டிலும் ரொம்ப உண்மையாய் அறிந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் யார் என்று சொன்னீங்கன்னா இந்த யூதர்கள். ஆண்டவரை அறிந்து வேதத்தை பின்பற்றக்கூடிய, இந்த ஓய்வு நாட்களை சரியாய் கடைப்பிடிக்கக்கூடிய, ஆசரிப்பு கூடார முறைமைகளை சரியாக செய்யக்கூடிய, பலிமுறைமைகளால் ஒவ்வொரு நாளும் மீட்பை பெறக்கூடிய, இல்லை அந்தி சந்தி மத்தியான பலிகளை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு மேசியா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மேசியாவாய் அங்கே சித்தரிக்கப்படுகிறார். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது அந்த சமுதாயம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே மேசியா வருகிறார். ஆனால் மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை. இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பிக்கப்பட போகிறது.
கட்டடம் கட்ட, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவது வைக்கப்பட வேண்டிய ஒரு கல், அந்த கல் மேலே முழு வீட்டினுடைய எல்லாம் நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு அஸ்திபார கல் அங்கே வைக்கப்பட வேண்டும். அப்போ அஸ்திபார கல்லா இந்த கல்லை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி யோசிக்கும்போது அந்த கல் ஒரு 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 தோற்றம் இருக்க வேண்டும். இப்போ இதை ஒரு மேசன் இடத்துலேருந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மூலையில் வைக்கப்படுற கல் கரெக்டாக அந்த 2 முகமும் கரெக்டாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி இடங்களில் அது கரெக்டாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் முத வைக்கக்கூடிய கல்லில் 2 புறமும் கரெக்டாக இருக்கணும், 2 முகமும் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக வச்சு கட்டி வரணும். இந்த கல்லை கரெக்டாக வச்சா தான் அது மீதி இருக்கக்கூடிய எல்லாமே சரியாக நிற்கும் என்று சொல்லி அவங்களுக்கு இந்த மூளைக்கல்லுனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் இந்த பூமியில் வரப்போகிறாரு, வந்து எனக்காய் மரிக்க போகிறாரு, எனக்கு ரட்சிப்பு அருளப் போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த யூத சமுதாயத்திற்கு கடந்து வந்தவர் யார் வீட்டில் பிறக்கிறார் என்று சொன்னால், யோசேப்பினுடைய வீட்டில், மரியாளுடைய வயிற்றில் பிறக்கிறார். இவனுடைய தாய் யோசேப்பு, இவனுடைய தந்தை யோசேப்பு நம்ம கூட தானே இருக்கிறாரு. தாய் மரியாள் இங்கே தானே இருக்கிறான். அவன் தச்சன் அல்லவா, தச்சனுடைய மகன் அல்லவா. இப்போ இவங்க எதிர்பார்த்ததுக்கு யூதருக்கு ராஜாவாய் அரண்மனையில் பிறந்திருக்கணும். இவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படியே அழகு தோற்றத்தோடு ஜொலிப்போடு. ஆனால் இங்கே சூழ்நிலையே வித்தியாசமாக இருக்குது. அவர் பிறந்த இடம் வேறு, அவர் வளருகிற விதம் வேறு. எல்லாம் எதிர்பார்த்தது போல இல்லை. ஆனால் உண்மையாய் ஆண்டவரை தேடினவங்க எல்லாருக்கும் கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டாங்க. இவர் தான் மேசியா. சிமியோன் வருகிறார், ரட்சிப்பை, உம்முடைய ரட்சணியத்தை என் கண் கண்டதுன்னு சொல்கிறாரு. மேசியானுடைய வருகைக்காய் அந்நாள் உபவாசித்து கொண்டிருக்கிறாங்க. சரியாக இனம் கண்டுபிடிச்சிட்டாங்க. மேய்ப்பர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க. தேவதூதர்களுடைய காட்சியை கண்டு மேய்ப்பர்கள் பணிந்துட்டாங்க. வானசாஸ்திரிகள் கடந்து வர்றாங்க, அவங்க பணிந்துக்கிட்டாங்க. எல்லாம் நடக்குது. ஆனால் எதிர்பார்த்த தோற்றம் இல்லை. இதை ஏசாயா 53 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த ரூபம் இல்லை. அதனால் அவரை கல்லுக்கு ஒப்பிட்டு அழகாக பேசுகிறது. இங்கே அழகாக இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க. மனிதர்கள் அவரை விஷமமாக பரியாசம் பண்ணினார்கள். வீரர்கள் இயேசுவின் அங்கியை பங்கிட்டார்கள். தாங்கள் நசுக்க முயன்ற புழு தேவாலயத்தின் மூளைக்கல்லாகி அதன் அஸ்திபாரத்தை வலுப்படுத்தவிருந்ததை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இப்போ அவங்க ஒரு வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வித்தியாசமான முறையில் எல்லாம் செய்ய நினைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மேசியாவா, எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியாவினுடைய தோற்றம் இவருக்கு இல்லை. ஆகாத கல்லாய் தெரிந்தது. ஆனால் அதுதான் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. அது ஆண்டவராலே ஆயிற்று. அவரை யார் சொந்தரச்சராய் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பு வந்தது. வசனம் தெளிவாக சொல்லுது, என்னை இல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் வரான், அவர் இல்லாமல் வர முடியாது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நானே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. நானே ஜீவ அப்பம்னு சொல்கிறாரு. அப்போ அப்பம் வருகிறது, ஆடுகளுக்கு வாசல் இது தான். உயிர்த்தெழுதல் இவர் தான் மேசியா என்பதை அதற்கப்புறம் இன்றைக்கு நம்மெல்லாம் புரிந்து கொண்டோம். ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள் சரியாக புரிந்து கொள்ளலை. ஆனால் அந்த கல் தான் எல்லாவற்றுக்கும் தலைக்கல்லாக்கி இன்றைக்கு அவர் பேரால் தான் அநேகமாயிரம் திருச்சபைகளும் அவரை மையமாக கொண்டு தான் இந்த வேதம் முழுவதும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே எங்கே திரும்பினாலும் மூளை முடுக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் அநேகமாயிரம் திருச்சபைகள் அவரை மையமாய் கொண்டே இயங்கி கொண்டிருக்கிறது. மேசியா
நமக்காய் ஆகாததென்று தள்ளினக்கள் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. அவர் மெசியாவாக எப்படி உருவகப்படுத்துகிறார் அப்படிங்கிறத குறித்து ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். அதே போல தான் மீட்பராக உருவகப்படுத்தியிருக்கிறார், மெசியாவாக உருவகப்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு உண்மையுள்ள உடன்படிக்கையாளராக எப்படி உருவகப்படுத்துகிறார் பாஸ்டர்? யூதர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரதானமானது எல்லாவற்றிலும் உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். அதை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதை சில உருவகங்களில் சொல்லுவாங்க. நான் பின்னால் அதை சொல்கிறேன். இன்றைக்கும் திருமணம் முடிந்தால் திருமணத்தில் ஒரு 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 உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம். நம்ம நாட்டில் ஒருவேளை ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நம்ம நேஷனல் பிளட்ஜ் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். பாத்ஃபைண்டரில் இருந்தீங்கன்னா பாத்ஃபைண்டர் ஃப்ளட்ஜ் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். நம்ம எங்கே சென்றாலும் ஒரு உறுதிமொழி எடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். இதை நான் மீற மாட்டேன். இது யூதர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. கையில் தவறி கூட தவறு செஞ்சு விடக்கூடாது என்பதற்காய் கைகளிலே அடையாளமாய் கட்டிக்கொள், உன் கண்களுக்கு நடுவே அது ஞாபகக்குறியாக இருக்கட்டும். எதெல்லாம் இந்த சூழ்நிலையை மாற்ற நினைக்குமோ அங்கெல்லாம் ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக, கையில் அடையாளமாக அதை கட்டிக்க, காலில் பாதரட்சியாக தொடுப்பாங்க. இதெல்லாமே உடன்படிக்கையினுடைய ஒரு மாதிரிகள். யூதர்களுக்கு உடன்படிக்கை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, உடன்படிக்கையை ஏற்படுத்தின இவர் உடன்படிக்கைக்கு உண்மை இல்லவர். எப்போ இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், மனுக்குலத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கையை மீறாமல் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராய் முதற்பேரானவராய் இந்த பூமியில் வந்து பிறக்கிறார். நான் உங்களை மீட்பேன் என்று அருளின அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார். ராஜாக்கள் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றலை. ராஜாக்கள் உடன்படிக்கைகளை மீறி நடந்தாங்க. பெரிய பெரிய அதிபதிகள் கூட உடன்படிக்கையை மீறி நடந்தாங்க. ஆனால் இவர் உடன்படிக்கையை மீறி நடக்கவில்லை. உடன்படிக்கையை எப்படி அவங்க வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால், அதை கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுவதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திரும்பியும் சொல்லுகிறேன். பெரீட் கவனன் என்று சொல்லுவாங்க. பெரீட் கவனன் என்று சொன்னால் ஜீவனுக்கு ஈடான உடன்படிக்கை. தன்னுடைய ஜீவனையே அந்த உடன்படிக்கைக்காய் நமக்காய் அருளினவர். போன பாடத்தில் ஆகாத கல் என்று சொல்லி தலைக்கு மூளைக்கல் ஆயிற்றுன்னு சொல்லுது. சில இடங்களில் அந்த மூளைக்கல் நியாய தீர்ப்பின் கல்லாய் செயல்படுகிறது. நியாய தீர்ப்பின் கல்லை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பெர்கமோ திருச்சபைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே சொல்லுவார், உங்களுக்கு வெண்மையான குறிகளை தருவேன்னு சொல்கிறார். வெண்மையான குறிகள். அந்த நாட்களில் நியாய தீர்ப்பு செய்யப்படுகிறது என்று சொன்னால், நியாய தீர்ப்பில் குற்றமற்றவர்கள் என்று வெளிக்காட்டுவதற்கு அந்த நியாயாதிபதிகள் ஒரு வெண்மையான கல்லை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த வெண்மையான கல் கைகளில் இருந்தது என்று சொன்னால் அவன் யார் என்று அர்த்தம்னா நிரபராதின்னு அர்த்தம். கருமையான கல் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் குற்றவாளி என்ற அர்த்தம். அவன் கரங்களில் பிடித்திருக்கிற கல் அவன் 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 நீதி உள்ளவனா இல்லை அவன் அநீதி உள்ளவனா என்பதை காட்டும். இப்போ பரலோகத்தின் ஆண்டவர் இந்த பூமியில் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கையின் பங்காளராக முதல் பலனானவராய் அந்த கல்லை என் கையில் கொடுக்குறார். இந்த கல்லை என் கையில் கொடுக்குறார். எப்பா, நீ மறிக்க வேண்டிய இடத்துல நான் மறிக்கிறேன். இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னாருங்க. சொன்ன அந்த நித்திய மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நமக்கு தரார். அந்த குற்றத்தை தான் ஏற்றுக்கொண்டு நம்மை நிரபராதிகளாக, நம்மை நீதியுள்ளவர்களாய் அந்த வெண்மையான குறிகளோடு கூட நம்மை அனுப்புகிறார். இதை செய்வேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். செய்வேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் என்ன உண்மையாக ஏற்றுக்கொண்டால் நான் என்ன செய்வேன், இதை செய்வேன் என்று என்ன செய்கிறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மையை நம்ம புரிந்துக்கணும்னா, அவர் ராஜாதி ராஜாவாக
நமக்கு அடுத்து அதை தான் படிக்க போகிறோம். அப்போ நம்ம மீட்பராய் பார்த்தோம், அதுக்கப்புறம் மேசியாவை நமக்காக பாடுபட்ட மேசியாவை பார்த்தோம். பாடுபட்ட அந்த மேசியா எதுக்காய் பாடுபட்டார்னா என்னோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுவதற்காய் பாடுபட்டாருன்னு சொல்லி பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ பாடுபட்ட இவர் எதற்காய் பாடுபட்டார் என்று சொன்னால் ராஜாதி ராஜாவாக. அதை அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் எந்த அளவுக்கு உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக சொன்னீங்க பாஸ்டர். அதே மாதிரி அவர் ஒரு சங்கரிக்கப்படுகிற ஒரு மெசியாவாக வந்தார். அப்படி வந்தவர் எப்படி ஒரு வல்லமை பொருந்தின ராஜாவாக உருவகப்படுத்தப்படுகிறார் சங்கீதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுங்க பாஸ்டர். ரொம்ப அழகான ஒரு கேள்வி. இங்கே எதிரிகளை பாதப்படி ஆக்கி போடுதல் என்ற வார்த்தையை மையமாய் கொண்டு இந்த பாடம் சித்தரிக்கப்படுகிறது. சரி, நான் போன பாடத்தில் சொல்லும்போது என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணவர், அந்த உடன்படிக்கை ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறார். இப்போ நம்ம பார்த்தோம், நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவர் மேசியாவாக வராரு, மீட்பரை அள்ளுறாரு, என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்போ அதே யூதர்களுடைய நிலைமைக்கு கொஞ்சம் நம்ம திருப்ப போகிறோம். இவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அந்த குழந்தை பருவத்திலிருந்து அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவரை ராஜாவாக்கணும்னு முயற்சி பண்ணினாங்க. அவரை மறுபடியும் ராஜாவாக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அவங்க ஒரு வரைபடம் போட்டு அந்த வரைபடத்தில் அவர்கள் எதிர்பார்த்தாங்க. இப்போ அவங்க வரைபடத்தில் ஆண்டவர் வரல, அவருடைய மெய்யான வரைபடத்தில் அவர் வருகிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு ராஜாதி ராஜாவாகிறார். இவங்க எதிர்பார்த்ததெல்லாம் இந்த பருவத்தில் அவர் ராஜாவாகணும், இந்த பூமியில் அவர் ராஜாவாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. இல்லை, அவர் ராஜாதி ராஜாவாய் நித்தியமாக ராஜாவாக இருக்கணும், அவர் ராஜ்யத்தினுடைய பங்காளிகளாய் நம்ம வர வேண்டும். இந்த கிரீடத்தை பற்றி வேதத்தில் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு வைக்கப்படக்கூடிய கிரீடத்தை டயாடம்னு சொல்லுவாங்க. இந்த டயாடம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த க்ரௌனுக்கு மாறாய் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று கேட்டிங்கன்னா, க்ரௌனுக்கும் டயாடமுக்கும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், க்ரௌன் என்று சொன்னால் யாருக்காவது கொடுக்கப்படக்கூடியது. அது உதாரணத்திற்கு ஒரு வெற்றியாளருக்கு நம்ம ஒரு க்ரௌன் வைக்கிறோம், இல்லை பிறந்த நாளில் அந்த பிள்ளைக்கு ஒரு க்ரௌன் வைக்கிறோம், இல்லை ஒருவேளை இன்றைக்கி இருக்கக்கூடிய அழகி போட்டியில் அழகியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மிஸ் யூனிவர்ஸோ இல்லை மிஸ் இந்தியாவோ இல்லை மிஸ் வேர்ல்டோ வச்சுட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு க்ரௌன் வைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் க்ரௌன். ஆனால் டயாடம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், உண்மையாகவே அந்த க்ரௌனுக்கு தகுதியானவங்க. இப்போ க்ரௌனுக்கு தகுதியானவர்கள் என்று சொன்னால், விக்டோரியா மகாராணியினுடைய கிரீடம் தான் உலகத்திலேயே விலை கூடுதலானது, ராணிக்கு மாத்திரமே வைக்கப்படக்கூடிய கிரீடம். அதில் இருக்கக்கூடிய டைமண்ட் தான் இருக்கக்கூடிய எல்லா டைமண்ட்களை காட்டிலும் கேரட் வேல்யூவில் அதிகமான சுத்தமான வைரம். அந்த கிரீடத்தை வேறு யாருக்கு வைக்க முடியாது. அந்த கிரீடத்தை அந்த ராணிக்கு மாத்திரமே வைக்க வேண்டும். அந்த ராஜ குடும்பத்தில் பிறந்த ராணிக்கு இல்லை ராஜாவுக்கு அதுக்கு உண்மையான தகுதியுள்ளவர்கள் என்று சொல்வது தான் இந்த டயாடம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இப்போ இவர் யார் என்று கேட்டிங்கன்னா, இந்த டயாடம் வைக்கப்படக்கூடியவர் நித்திய ராஜா. இவங்க எதிர்பார்த்ததெல்லாம் க்ரௌன் வச்ச ராஜா. ஆனால் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, டயாடம் மாட்டின ராஜா. அதுக்கு உண்மையாகவே தகுதியானவர் அவர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எல்லாவற்றையும் பாதப்படி ஆக்கி போடுவார். தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த ராஜ்யங்களெல்லாம் உடைக்கத்தக்கதாக, அந்த உலோகங்களெல்லாம் உடைக்கத்தக்கதாக ஒரு கல் உருண்டு வருது. அந்த கல் உருண்டு எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டு அது பெரிய மலையா, பெரிய என்ன சொல்லன்னு சொன்னால் அது பூமியை முழுக்க நிரப்புகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அவருடைய நித்திய ராஜ்யம் வரப்போகிறது. அவர் இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ஆசனத்தில் அவரோடு கூட நம்ம
பங்காளிகளாய் அமரப்போகிற வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் அவருடைய சிங்காசனத்தில் நமக்கும் ஒரு இடம், அவருடைய அந்த டயஸில் நமக்கு ஒரு இடம் இல்லை, அவருடைய சிங்காசனத்திலேயே நமக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த நித்திய ராஜா என்று சொல்லி சங்கீதங்கள் உருவகப்படுத்துகிறது. அந்த நித்திய ராஜா தான் வரப்போகிறார். அவர் ஒரு நித்திய ராஜா அப்படிங்கிறத குறித்து நல்லா தெளிவாக சொல்லிட்டீங்க பாஸ்டர். வசனம் 1 பேதுரு 2:9 வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், ராஜரிகம் அப்படின்னு சொல்லி நம்ம நித்திய ராஜா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ ஆசாரியரை பற்றி, அவர் எப்படி ஆசாரியராக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? சரி, நம்ம அழகான ஒரு கேள்வி. எபிரேயர் புஸ்தகம் அழகாக அவரை ஆசாரியராய் சித்தரித்து பவுலார் ரொம்ப அழகாக எழுதுகிறார். எபிரேயர் புஸ்தகத்திலேருந்து நம்ம ஒரு காலாண்டு பாடங்களை எல்லாம் நம்ம படித்தோம். இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக சூப்பராக நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியனாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் உருவகப்படுத்துறதை நம்ம காண முடியும். ஆனால் இன்றைக்கு நம்ம சங்கீத புஸ்தகங்களிலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ராஜா மாத்திரமாவா என்று கேட்டிங்கன்னா இல்லை, நமக்காய் பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியனாய். இந்த பூமியில் அநேக ஆடுகள் பலி செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது. மேய்ப்பனாய் அவர் வந்தார். அந்த மேய்ப்பனாய் அந்த ஆடுகளை மீட்கெடுக்கும்படியாய் தன்னுடைய ஜீவனை அருளக்கூடிய மேய்ப்பனாய் நம்ம பார்த்தோம். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்னா, இப்போ மேய்ப்பனாய் வந்தவர் நமக்காய் பலியான ஆடாய் நமக்காக அவர் பலியாக்கி அந்த அவருடைய இரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த அதிகாரம், அவருடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் நமக்கு உண்மையான மீட்பை அருளக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர்தான். அவர் நமக்கு மீட்பராய் மாத்திரமல்ல, நமக்காய் அடிபடுகிற ஆடாய் மாத்திரமல்ல, நமக்காய் பிதாவின் இடத்துல பரிந்து பேசக்கூடிய, நமக்காய் இந்த அவருடைய அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை பேரையும் பிதாவின் இடத்துல எடுத்து செல்லக்கூடிய பிரதான ஆசாரியனாய், ஆதியும் அந்தமும் இல்லாத மெல்கிசேதேக்கினுடைய முறைமைப்படியாய் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். நமக்காக பரிதவிக்கிற ஒரு பிரதான ஆசாரியனாய். இதுவரைக்கும் ஒருவேளை இந்த பூமியில் பாவம் செய்தவர்கள், மறுபடியும் பாவம் செய்தவர்கள் ஆசாரிய இடத்துல கடந்து போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காய் பரிதவித்து யாரும் பலி செலுத்தலை, அவங்களுடைய கடமையாய் பலி செலுத்தி கொண்டிருந்தாங்க. வசனங்கள் கூட சொல்லுது, அந்த பலிபீடத்தின் அந்த கிண்ணங்கள் காய்ந்து போகல, பலிபீடத்தினுடைய ஓரங்கள் காய்ந்து போகல, எப்பொழுதுமே பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. மறுபடியும் பாவம் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. ஒவ்வொரு மீட்பை அருளக்கூடிய ஒவ்வொரு பாவ நிவாரண நாளில் அந்த இரத்தம் திரைச்சீலையில் தெளிக்கப்பட்டது. ஒரு முறை கூட அந்த திரைச்சீலை 2ஆய் பிளக்கலை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வந்து உங்களுக்காய் எனக்காய் மரித்த பொழுது திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. உண்மையாய் இந்த ஆற்றினுடைய இரத்தம் 2ஆய் பிளந்து போட்டது. அதை அழகாக காட்டுறதற்காய் வசனம் சொல்லும், கீழிருந்து மேலாய் அல்ல, மேலிருந்து கீழாய் 2ஆய் தெய்வாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது என்று சொல்லியிருக்கிறது. பிரதான ஆசாரியனாய் அவர் நமக்காய் வந்து நம்மை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தேர்ந்தெடுத்துட்டாரு. இப்போ ராஜாவுக்கு அரண்மனையில் முழு அதிகாரம் இருக்கும். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவான். ஆனால் அந்த ராஜ சிம்மாசனத்தில் போய் இந்த ஆசாரியன் அமர முடியாது. அதே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னால், ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து விட முடியாது. அது ஆசாரியன் மாத்திரமே போக வேண்டும். ஆனால் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்று சொன்னால் ராஜ அரண்மனையிலையும் நம்ம தான் பிரதானம், ஆசரிப்பு கூடாரத்துலேயும் நம்ம தான் பிரதானம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு என்ன ஒரு உரிமையை கொடுக்குறாருன்னா, அவரோடு கூட க்ரௌன் மாட்டி
டயாடம் மாற்றின அவரோடு கூட அவருடைய சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய அதிகாரத்தையும் பிதாவினிடத்தில் பிரவேசிக்கிறதாய் உருவகப்படுத்தக்கூடிய அந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த உரிமையும் நமக்கு அருளுகிறார். அவங்களோடு கூட சரிசமமாக அமரக்கூடிய உரிமை அருளுகிறார். அந்த உரிமையை அருளுகிறத தான் இந்த வாரம் முழுக்க நம்ம படித்திருக்கிறோம். அதை நிறைய சங்கீதம் உருவகமாய் சொல்லி நமக்கு வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் ஒரு நல்ல பாடத்தை கற்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். இந்த நல்ல பாடத்தை கூட நம் ஜெபத்தோடு கூட நாம் நிறைவு செய்வோம். பாஸ்டர். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர், இந்த சங்கீத புஸ்தகங்களில் நாங்கள் கண்ட உருவங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசித்து நித்திய ராஜாவாய் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற உண்மை ஸ்தோத்திரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நாங்கள் இருப்பதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கும். அந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதி. கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நாளிலும் கூட தேவன் நமக்கு நல்ல பாடத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பாடம் உங்களுக்கு மிகவும் உபயோகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளுக்காக எங்களோடு இணைந்திருங்கள். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுடைய யூடியூப் பக்கத்தில் வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பாடம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்க. இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை அன்போடு கூட பகிருங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.